ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். விஷ் யூ ஹாப்பி 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 நியூ இயர். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நியூ இயர் இல்லையா? ஸோ வீட்டில் வெஜ் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெஜ் பிரியாணி பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், விச் மீன்ஸ் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டிங் தான் வரும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இப்போ நான் ஆனியன் பீல் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல்லாக டெரராக இருக்குதுன்னு கேட்காதீங்க. நைட்டு நியூ இயர் செலிப்ரேஷன். ஸோ வீட்டு பக்கத்தில் எல்லாம் வெயிட்டு சவுண்டு பட்டாசுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. தூக்கமே வரல. ஸோ நான் தூங்கினதே லேட்டு தான், அதனால் ஃபேஸ் செம்ம டல்லாக இருக்குது கைஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஏன் இவ்வளோ லாங் ஆங்கிளில் வச்சு எடுத்திருக்கேன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப லாங் ஆங்கிள் வச்சு எடுக்கிற சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்ஸ் ட்ரைபாட் வந்தோடனே அது கிளியராக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இப்படி தான் வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog கைஸ். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? உங்கள் வீட்டில் நியூ இயர்லாம் எப்படி போச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில். என் வீட்டில் இந்த வருஷம் நியூ இயர் கிடையாது, பொங்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நியூ இயர் நம்ம வீட்டில் கிடையாது. பட் நியூ இயர் வந்தால் ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் இல்லையா? ஸோ அதனால் வெஜ் பிரியாணி போட்டாச்சு இன்றைக்கு. ஸோ இப்போ எங்கள் அப்பா கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதை காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். தயிர், கேரட்டு, பீன்ஸ், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்பா வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. முட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் முட்டை கிரேவி வச்சுக்கலாம், ரொம்ப ப்ளைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ ஜஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழஞ்சி வீணாக போயிடும் சாப்பாடெல்லாம். குழஞ்சிரும் ரொம்ப. என்ன நினச்சி டான்ஸ் ஆடிட்டுருக்கேன்னா, பாட்டு போட்டிருந்தாங்க படத்தில். ஸோ அதனால் எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அதனால தான் எங்கள் அப்பா திட்டிகிட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு காமிச்சிட்ருக்கேங்க கைஸ் உங்களுக்கு, இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமைக்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். நான் கட் பண்ண சமைக்கக்கூடிய கேட்டகிரி கிடையாது. பொறுமையாக எல்லாமே பண்ணி வச்சுட்டு பண்ணுற பொண்ணு தான் நான். ஸோ அதனால் எனக்கு கட்டிங்க்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்துரும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி சமைப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எல்லாமே க்ளீனாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா சீக்கிரம் சமைச்சிருவேன். கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல. கத்தி வேற படுத்தி எடுத்துருச்சு கைஸ். சீக்கிரம் கட் பண்ண முடியல, ஷார்ப்னஸ் டல்லாகிடுச்சு. கைஸ், நியூ இயர் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நியூ இயர் என் வீட்டில் இப்படி தான் போச்சு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த தோலை பீல் பண்ணி எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை ஒரு வேலையாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன் நான் நின்று. அதை எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டுட்டேன் நான் இன்றைக்கி. நம்மளுக்கே ஒரு சோதனை மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி. கடவுள் எந்த வேலையை தான் நம்மளை ஈஸியாக பார்க்க விட்றாரு கைஸ், எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சம்பவம்லாம் அடிக்கடி நடக்கும் என்னோடய கிச்சனில். மோஸ்ட்லி நான் தான் சமைக்கிறேன்றனால இது அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயந்தான். எதையோ ஒன்று நினச்சிட்டு எதையோ ஒன்று விட்டுருவேன். அந்த மாதிரி கேட்டகிரி தான் நான். இதெல்லாம் பீல் பண்ணி முடித்தோடனே இன்பிட்வீன் வேறு எங்கள் அப்பாட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இது முட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, நம்ம எக் கிரேவி வைக்கணும் டாடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இது ஃபுல்லாக பீலாகி முடிச்சாச்சு கைஸ். இது ஃபுல்லாக பீல் பண்ணி முடித்தோடனே இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டேன், கைக்கு க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இன்பிட்வீன் முட்டையும் நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு. இப்போ முட்டையை நான் பாயில் பண்ணுற வீடியோ இப்போ தான் வருது உங்களுக்கு. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 எக்கு வாங்கிட்டு வந்தார். 5 எக்கையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு
உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அஞ்சு முட்டையுமே வேக வைக்க போகிறேன். அதை தான் நான் மெயினாக சொல்லிகிட்டு இருந்தேன் நான். அடுத்து கைஸ் நம்ம வந்து குக்கர் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா எல்லாம் ஆயில் ஊற்றிட்டு அதில் போட்டுறணும். ஆயில் நான் கம்மியாக தான் ஊற்றுவேன். அண்ட் தென் ஆனியன், சில்லி, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அண்ட் தென் நான் இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுட்டேன். அதோட கொஞ்சம் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் வதக்குறதுக்கு. கூடயே கொஞ்சமாக வதக்கினோடனே காய் ஆட் பண்ணிட்டேன். காயை பொறுத்தளவு ரொம்ப போட்டு வதக்கிடக்கூடாது, ஒரு அளவு வதக்கினா போதும். ஏன்னா அது டக்கு டக்குன்னு உடஞ்சிரும், காய் இல்லையா, அதனால் டக்கு டக்குன்னு உடஞ்சிரும். அதெல்லாம் நல்லா போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அண்ட் தென் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அண்ட் தென் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தயிர். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு, அண்ட் தென் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி. நான் வீட்டு அரிசியில் தான் பிரியாணி பண்ணுறேன், இதுக்கு வந்து ஸ்பெஷலாலாம் வாங்கலை. அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் அப்படியே தண்ணி ஊற்றும் போதே போட்டுருங்க கையோட. போட்டுட்டு நல்லா கொதிச்சோடனே விசில் போட்டு மூடி வச்சுடுங்க கைஸ். தேவையானலாம் உப்பு போட்டுக்கோங்க. 4 விசில் வச்சா போதும். எனக்கு என் குக்கருக்கு 4 விசில் இந்த ரைஸுக்கு போதும். நீங்கள் எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் குக்கரில் விசில் வச்சுக்கோங்க, அது இன்னும் ஈவன் பெட்டர். சைமல்டேனியஸில் முட்டை குருமா வச்சுட்டு இருந்தேன். முட்டை குருமா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக தான் இருக்கும். முட்டையை நான் எடுத்தோன்னே அப்படியே போட மாட்டேன், 2 3 கீரி தான் போடுவேன், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ரைத்தாக்கு இன்னும் ரெடி பண்ணல, ஸோ ரைத்தாக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் வெறும் ஆனியன் போட மாட்டேன். ஆனியன், கேரட், இல்லைன்னா ஆனியன், கேரட், கொத்தமல்லி, அண்ட் தென் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துருவேன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மணி 3:15க்கு மேலே ஆகிடுச்சு. சாப்பிடாமல் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே, அதனால் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அந்த டான்ஸு, சீக்கிரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். பார்த்திங்களா, செம்மையாக வந்துருச்சா பிரியாணி, நல்லா போலன்னு வந்துருச்சு. எங்கள் வீட்டில் நான் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், யாருக்கும் சேராது. என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ.